ஒரு ஜாதகத்தை எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அனுபவ ஜோதிட ரீதியாக நம்மளுடைய கருத்து இருக்குங்க. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வாகனம் தேவையாக இருக்குது. வண்டி வாகனம் நமக்கு தேவையாக இருக்குது. அந்த வண்டி வாகனத்தை நம்ம எப்படி இயக்கணும், இது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை தெளிவாக விளக்கமாக நான் சொல்லக்கூடாதுங்க. அதே மாதிரி செல்வ நிலைகள் அடைவது எப்படி, குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பது எப்படி, தொழிலில் முன்னேற்றம் அடைவது எப்படி, இப்போ திருமணமே ஆகாதவர்களுக்கு மிக விரைவில் திருமணம் ஆவது எப்படி, குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், அடுத்து தொழில் செய்கிறோம் நல்ல லாபங்கள் வரணும், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மிக சுருக்கமாக ஒரு எளிய முறையில் அனுபவ ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் மூலமா பதிவு செய்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புராணத்தை சொல்லி நாம் அந்த காலத்தில் புராணத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த அனுபவ ஜோதிட ரீதியாக நம்ம சொல்கிறோம். இப்போ சபரிமலை சாஸ்தா ஐயப்பன் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் அவதரிச்சாருங்க. சார் நல்லா இங்கே கவனம் கேளுங்க சார். சார் சுரேஷ் சார் இதை நல்லா கவனமாக கேளுங்க. சபரிமலை சாஸ்தா ஐயப்பன் உத்திர நட்சத்திரம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், சரிங்களா? அவருடைய வாகனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா அவர் புலியில தான் வராரு அப்படின்னு. அது 100க்கு 100 உண்மையா? அவர் தன் ஒரு புலியோடைய பால் வேணும் அப்படிங்கிறக்கோசரம் அந்த புலியை கூட்டிகிட்டு வர்றாரு. ஆனால் அதுக்கு முன்னால் அவர் என்னில் பயணம் பண்ணார்னா குதிரையில் தான் பயணம் பண்ணார். அந்த புலியை போய் பிடிக்கிற அளவுக்கு குதிரையை தான் அயன் பண்ணார். அப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா சபரிமலை 18 படி ஏறினோன்னையும் எல்லா கொடிமரத்துலேயும் ஒரு பசு தான் இருக்கும், இல்லை ஒவ்வொரு இது இருக்கும். ஆனால் சபரிமலை சாஸ்தா கோயிலில் படியேறினீங்க பார்த்தீங்கன்னா அந்த கொடிமரத்தில் தன்னுடைய குதிரை வாகனமாக வச்சுருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் நட்சத்திரம் அஸ்வினி. நாம் சந்திராஷ்டமோ உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் சந்திராஷ்டமோன்னு பயந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த உத்திர நட்சத்திரக்காரங்க அஸ்வினி நட்சத்திரத்தை யூஸ் பண்ணலாம் வாகனத்துக்கு. 100% சக்சஸ் முன்னேற்றங்களை கொடுக்கும். அப்போ ஐயப்பன் தன்னுடைய கொடிமரத்தில் தன்னுடைய அஸ்வினிங்கிறது குதிரை, அந்த குதிரையை யூஸ் பண்ணியிருக்காரு, சரிங்களா? அடுத்ததாக பாருங்க விநாயக பெருமான். விநாயக பெருமான் அவதரிச்ச நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. அதுலேயும் ஒரு சில திருக்கணிதமாக வாக்கியமான்னு போகிற மாதிரி இந்த உத்திராடமா அஸ்தமாங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உத்திராடம் தான் விநாயக பெருமான் அவதரித்த நட்சத்திரம். அப்போ உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் நட்சத்திரம் எது வருங்க? மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்துடைய யோனி எதுங்க? எலி. எலிய மூசிக வாகனம் தான் தன்னுடைய வாகனமா விநாயக பெருமான் வச்சிருக்கார். புரியுதுங்களா? சரிங்களா? இப்ப நம்ம சந்திராஷ்டம் நட்சத்திரம் அடுத்தது அந்த நட்சத்திரம் நமக்கு தாராபலனில் பார்க்கும்போது எப்படி வரும்? சாதக தாரையா தான் வரும். உத்திர நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் சாதகத்தாரியா தானே வருங்க. உத்திராட நட்சத்திரத்துக்கு மக நட்சத்திரம் சாதகத்தாரியா தானே வரும். அப்ப அங்க எங்க சந்திராஷ்டமம் வேலை செய்யுது? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஐயப்பனை தன்னுடைய வாகனம் குதிரையா எடுத்துட்டோம், சரி. விநாயக பெருமான் தன்னுடைய வாகனத்தை மூசிக வாகனம்னா எடுத்துட்டாரு. இப்ப ஆஞ்சநேயர் என்ன நட்சத்திரம்?
மூல நட்சத்திரம் தனுசு ராசி. அவருக்கு பலம் எப்ப கூடுச்சு? எப்ப கூடுச்சுங்க? மூல நட்சத்திரத்துக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராமரை வழிபாடு பண்ணதான் அவருடைய பலமே கூடுச்சு. சரிங்களா? அப்ப சந்திராஷ்டம் நட்சத்திரம் எது வருதுங்க? தனுசு ராசிக்கு 8வது ராசி எதுங்க? கடகம். அப்ப கடகத்துல முதல் நட்சத்திரம் புனர்பூசம் 3 4ஆம் பாதம் இருக்கு. 4ஆம் பாதம் மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? அப்ப புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ராமர் தான் ராம 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 ராமான்னு சொல்லி ராமரையே யுத்தம் பண்ணி ஜெயிச்சாரு. அப்ப நமக்கு வரக்கூடிய சாதகத்தாரை தான் நமக்கு வாகனமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா, அவர் என்ன நட்சத்திரங்க? அஸ்த நட்சத்திரம். சரிங்களா? அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு 8வது ராசியில வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அதான சந்திராஷ்டம நட்சத்திரம், அதான பரணி நட்சத்திரம். யானை கலர்ல இனோவா கார் வச்சிருப்பார். அதுக்கு என்ன யோனி வருதுங்க? பரணி நட்சத்திரத்துக்கு யோனி என்ன வருதுங்க? யானை. அப்ப யானை கலர்ல தான் அவருடைய கார் இருக்கும். அவருடைய வண்டி நம்பர் என்னங்க? 6999 கூட்டினா 6. அப்ப அஸ்த நட்சத்திரக்காரர்கள் யானை கலர்ல, யானையோடைய கலர்ல கார் வாங்கினாலோ வண்டி வாகனம் வாங்கினாலோ அவங்களுக்கு 6ஆம் நம்பர் யூஸ் பண்ணாலும் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சரி, இப்ப நாம பாத்தீங்கன்னா புராணம் ஐயப்பனுடைய வரலாறுல இருந்து விநாயக பெருமானுடைய வரலாறுல இருந்து இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் வரைக்கும் சொல்லிட்டோம். இந்த ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படின்னு சில பேர்த்துக்கு இருக்கு. ஜோதிடம் பாத்தீங்கன்னா நீங்க உண்மைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உண்மைதான், பொய்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொய் தான். எந்த ஒரு விஷயங்களும் நீங்க உண்மையாக நினைச்சா அது உண்மையாகவே நடக்கும். ஒரு பரிகாரம் செய்யும் போதோ அல்லது ஒரு சாஸ்திரத்தை பார்க்கும் போதோ அல்லது ஒரு ஜோதிட வல்லுநர்கள்ட்ட நீங்க ஜோசியத்தை பார்க்கக்கூடிய அமைப்புல இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது உண்மை, இது செய்யலாம் நினைச்சு நீங்க அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். இதுக்கு ஒரு உதாரணம், இப்ப தமிழ்நாட்டில் லாட்டரி தடை செய்யப்பட்டது. ஆனா பக்கத்து மாநிலம் கேரளாவில் லாட்டரி இருக்கு. இப்ப கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் ஐயா எனக்கு லாட்டரியில் யோகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லாட்டரியில் யோகம் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு எந்த பாவகம் இருக்கும்? அப்புறம் 8ஆம் பாவகம் சரிதாங்க. அப்புறம் 8, 11 சரிங்களா? 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், 11ஆம் இடம் வாழ்க்கை போற அதிர்ஷ்டம். ஆனா இதுக்கு 5ஆம் இடம் வேணும். புரியுங்களா? பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒண்ணு பலமா இருந்ததுன்னா உங்களுக்கு லாட்டரியில நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்ப நமக்கு அந்த திசா புத்தி அல்லது அந்தரம் அல்லது சூட்சமம் வரக்கூடிய காலத்துல இந்த லாட்டரியை நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? லாட்டரியில யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள்லாம் ஐயா எங்களுக்கு இந்த லாட்டரியில அமைப்பு இருக்குங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இவங்களுக்கு அந்த 5, 8, 11 சம்பந்தப்பட்ட திசா புத்திகளோ அல்லது அந்தரங்களோ சூட்சமங்களோ அல்லது கோச்சாரத்தில் கிரக நிலைகளை சேரும் போது அதற்குண்டான வாய்ப்பு கட்டாயம் 100% நடக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் கலைஞர் அவர் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை
நம்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் முழுமையாக ஜோதிடத்தை நம்பக்கூடியவர், ஜோதிட சாஸ்திரம் அறிஞ்சவர். அவராட்ட ஒரு ஜோதிடம் சாஸ்திரம் தெரிஞ்சவங்க கிடையாது. அந்த அளவுக்கு ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சவர். இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னால் நம்ம தமிழ் புத்தாண்டுகள் தை 1ஆம் தேதி கொண்டாடியிருக்காங்க. அதுக்கு மூல நூல் ஆதாரங்கள் இருக்கு. இதில் நம்ம ஜோதிடர்கள் சில பேர் வாதங்களும் செய்யலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு வருடத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இறைவனுடைய கணக்கில் ஒரு வருடம் என்பது ஒரு நாள், 60 வருடம் என்பது 60 நாட்கள் தான். சரிங்களா? அப்ப உத்தராயணம் எங்க தொடங்குது? தை 1 தானே உத்தராயணத்தில் தொடங்குது. அதுதான தேவர்களுக்கு காலை, மார்கழி மாசம் அதிகாலை, தை மாசம் காலை சூரிய உதயம். அப்ப உத்தராயணம் தொடங்கக்கூடிய தை 1 தமிழ் புத்தாண்டா நம்ம முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயா அவர்கள் அறிவிச்சாரா அறிவிக்கலைங்களா? அப்ப அவரு பாருங்க எவ்வளவு நுணுக்கமா தை 1 வந்து தமிழ் வருட பிறப்பா கொண்டு வந்திருக்காங்க. தை 1ங்கிறது உத்தராயணம். நம்ம ஜோதிடத்தில் ஏத்துக்கிறாம ஏத்துக்கலையா? இது பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னால தை 1 வந்து திருநாளா கொண்டாடி இருக்காங்களா இல்லையா? அப்ப ஜோதிடத்தை எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லோருமே, இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டியனாக இருந்தாலும், ஜோதிடத்தை மதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த ஜோதிடத்தை சரியாக சொல்லணும், சரியான முறையில் சொல்லணும். இப்ப தம்பி சொன்னார், திருமண பொருத்தத்துக்கு நான் 5 மணி நேரம் பார்க்குறேன். அது 100% உண்மை. நான்லாம் ஒரு வாரமே டைம் எடுத்துக்குவேன் திருமண பொருத்தத்துக்கு. சரி, திருமண பொருத்தம் 10 பொருத்தம் முக்கியமா, கிரக அமைப்பு முக்கியமானா 10 பொருத்தமும் முக்கியம், கிரக அமைப்பும் முக்கியம், திசா புத்தி முக்கியம். அதை விட அந்த மூர்த்தம் முக்கியம். பொருத்தம் இருந்து ஜாதக கிரக அமைப்பு இருந்து மூர்த்தம் சரி இல்லாம அமைஞ்சிருச்சுன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? 10 பொருத்தம் இருக்குது, ஜாதகம் நல்லா இருக்கு, திசா புத்தி நல்லா இருக்கு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருச்சு, பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருச்சு, ஜோசியர் தான் மூர்த்தம் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு நம்ம மேல பழி போட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஜோசியர்கிட்ட மூர்த்தம் குறிக்கும் போதே இந்த மாசத்துல இத்தனை நாள் இருக்கு, இத்தனை நாள்ல இந்த மண்டகம் இத்தனை நாள்ல இருக்கு, இந்த நாள்ல எனக்கு ஏதோ ஒரு நாள் குறிச்சு கொடுங்கன்னு வராங்க. அப்படிலாம் குறிக்க கூடாதுங்க. சரிங்களா? அது உத்தராயணமா இருக்கணும், சிர ராசியா இருக்கணும், சிர லக்னமா இருக்கணும், நல்ல ஓரைகள் இருக்கணும், நல்ல புஷ்பகர நவாம்ச மூர்த்தமா இருக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி கால நேரங்களை அமைச்சு அந்த 10 நிமிடத்துக்குள்ள, அதாவது நம்ம ஆளுங்க காலையில சூரிய உதயத்தில் கணக்கெடுக்க மாட்டாங்க. காலையில 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த ஓரை ஓடுது, 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ராகுகால ஓடுது, இப்படி தான் எடுத்துக்குவாங்க. அதுல சூரிய உதயம் 5:45க்கே சூரிய உதயம் ஆகும்போது நமக்கு 1/4 மணி நேரம் எச்சா போயிடும். அதே 6:45க்கு சூரிய உதயம் ஆகும்போது 3/4 மணி நேரம் நமக்கு எச்சாயிரும். அப்ப அந்த மாதத்தில் வரக்கூடிய சூரிய உதயத்தை வைத்துதான் ஒவ்வொரு காலத்தையும் நிர்ணயம் பண்ணணும். அப்ப இந்த பொருத்தம் பார்க்கறது, திசா புத்தி பார்க்கறது, கிரகமைப்பு பார்க்கறது முக்கியமா எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி அந்த திருமண மூர்த்தம் அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ சந்திராஷ்டம் இல்லாம 6-8 இல்லாத ராசியா பார்த்து திருமண மூர்த்தத்தை குறிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த திருமண பொருத்த மூர்த்தத்தை மட்டும் அமைச்சு கொடுத்து அந்த சரியான நேரத்துல சுமங்கல் தாலி பாக்கி ஏறிச்சுன்னா அவங்க லாங் லைஃப் கணவன் மனைவியா இருப்பாங்க. இத்தனை டைவர்ஸ், இத்தனை பிரச்சனைகள் வராது. சரிங்களா? சரி, இதை நாம அமைச்சிட்டோம். ஜாதகம் பார்த்தாச்சு, பொருத்தம் பார்த்தாச்சு, கிரக அமைப்பு பார்த்தாச்சு, திசா புத்தி பார்த்தாச்சு, பொருத்தத்தையும் அமைச்சாச்சு. அந்த காலத்துல திருமணம் பண்ணா ஒரு 3 நாள், 5 நாள், ஒரு 7 நாள், ஏன் 1 மாசம் 3 மாசம் கழிச்சுலாம் சாந்தி முகூர்த்தம் வைப்பாங்க. அவங்களுடைய குலசாஸ்திரம்லாம் பார்த்து நேரங்காலம் பார்த்து இந்த சாந்தி முகூர்த்தத்தில் வச்சா கணவன் மனைவி அந்யோன்யமா இருப்பாங்களா அப்படின்னு அந்த காலத்துல அதை அமைச்சு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களா காலண்டரை திரும்பி பார்க்கறாருங்க,
கௌரி பஞ்சாங்கத்தை பார்க்குறாங்க, ஓரையை பார்க்குறாங்க, சாந்தி முகூர்த்தத்தை வச்சிடறாங்க. அப்ப இங்க திருமண பொருத்தமும் இருக்கு, ஜாதக கிரக அமைப்பும் இருக்கு, முகூர்த்தமும் சரியா அமைச்சிட்டோம். ஆனா என் பொண்ணுடைய வாழ்க்கை டைவர்ஸ்ல வந்து நிக்குது அப்படின்னு ஜோதிடர் மேல ஒரு பழிய போட்டுருவாங்க. ஆனா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நாள் நேத்திரம் ஜீவனம் சரியாக இருக்குதா, சாந்தி முகூர்த்தத்தை விடும்போது நேத்திரம் ஜீவனம் சரியாக இருக்கிறதா, கௌரி பஞ்சாங்கத்துல கரெக்டா இருக்கா, அந்த மிதுன லக்னமா மிதுன ராசியில அமைக்கணும். சாந்தி முகூர்த்தம் எப்ப பண்ணுங்க, மிதுன லக்னம் வரும்போது அமைக்கணும், அல்லது மிதுன ராசியில அமைக்கணும். ஏன் அப்படின்னா அங்கதான் மிதுன ராசியில தான் ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய ராசி. அப்ப அந்த லக்னம் எந்த டைம்ல வருதோ அந்த டைம்ல சாந்தி முகூர்த்தத்தை அமைச்சு கொடுத்தா பொண்ணுக்கும் பையனுக்கும் அந்யோன்யமாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்திய உறவுல பிரச்சனையே வராது. இப்ப இதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது, இது நாம அமைச்சிட்டோம்னா புத்திர பாக்கியங்களும் நல்ல ஒரு தோஷம் இல்லாம நல்ல ஒரு அமைப்புல கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலத்தில் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இரவுல தான் திருமணம் அமையும், இரவுல தான் தாலி கட்டுவாங்க, இரவுலேயே சாந்தி முகூர்த்தம் வைப்பாங்க. இது உண்மையா பொய்ங்களா? ஆனா நாம பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் பண்றோம், காலையில நல்ல நேரம் பார்த்து முகூர்த்தம் பண்றோம், அதுக்கடுத்து நைட்டு 10 மணிக்கெல்லாம் அந்த நல்ல நேரம் பார்த்து நம்ம இது பண்றோம். ஆனா இந்த 3 விஷயங்களும் சரியாக அமைச்சால் மட்டும்தான் ஒரு கணவன் மனைவி நிரந்தரமாக வாழ முடியும். சரி, இப்படி நடந்துருச்சுங்க, இப்படி நாங்க ஒரு நேரங்காலம் பார்க்காம திருமணம் பண்ணிட்டோம், நாங்க ஒரு நேரங்காலம் பார்க்காம ஜாதகத்தை அமைச்சிட்டோம், நாங்க ஒரு நேரங்காலம் பார்க்காம சாந்தி முகூர்த்தம் அமைச்சிட்டோம், இதுக்கு வழி உண்டா? 100% கண்டிப்பா வழி உண்டு. அப்ப இது என்ன பண்ணணும்னா மறுதாளி அதுக்குண்டான முகூர்த்தத்தை அமைக்கணும், அதுக்குண்டான சாந்தி முகூர்த்தத்தை அமைக்கணும், அதுக்குண்டான கால நேரங்களை நிர்ணயிச்சு நம்ம செய்யும் போது அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வராது. சரி, இப்ப இதை பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பண்றோம்? உத்தியோகம். உத்தியோகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு தொழில் தொடங்குறோம். இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், இல்லை ஒரு சொந்தமாக நம்ம ஒரு தொழில் செய்கிறோம். இதை நாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் என்பது நிலையானது. தொழிலாம் நிலையானதானே இருக்கணுங்க. அப்போ தொழில் தொடங்கும் போது சிர ராசி சிர லக்னத்தில் தான் தொழில் தொடங்கணும். ஐயா கேட்குதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, லக்னம் வந்து என்ன லக்னத்தில் இருக்கணும்? ஒன்று ரிஷப லக்னமாக இருக்கணும், இல்லைன்னா சிம்ம லக்னமா இருக்கணும், இல்லைன்னா விருச்சிக லக்னமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா என்னங்க கும்ப லக்னமா இருக்கணும். இந்த லக்னத்துல தொழில் அமைக்கணும். இதுல உங்களுக்கு ஃபேவரட்டா எது வரும்? இந்த 4 லக்னத்துல ஏதோ ஒரு லக்னம் உங்களுக்கு ஃபேவரட்டா வரும், அந்த லக்னத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி சந்திரனும் எந்த ராசியில் இருக்கணும்? இந்த மாதிரி ராசிகளை இருக்கணும். இதுக்கு குருவுடைய பார்வை இருக்கணும். ஓகேங்களா? இப்ப நான் இந்த ஜோதிட துறைக்கு வரும்போது குரு எங்க இருந்தாரு? ரிஷபத்துல இருந்தாரு. சந்திரன் எங்க இருந்தாரு? விருச்சிகத்துல இருந்தாரு. இப்ப இந்த குரு வந்து மே மாசம் வரும்போது வைகாசி மாசம் பௌர்ணமி விசாகம் அந்த நேர காலத்தில் தான் நான் இந்த ஜோதிட தொழிலுக்கு தொழில் முறையாக நான் வந்தேன். என்னுடைய அலுவலகம் திறக்கப்பட்டது. அப்போ 12 வருஷம் ஆக போகுதுங்களா? இதுவரைக்கும் பல தொழில் செஞ்சு பல தொழிலில் சம்பாரித்து பேர் புகழ் வாங்கினாலும் நிலையான தொழில் கிடையாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு பரிகாரங்களும் ஒவ்வொரு தெய்வ வழிபாடுகளும் நம்ம அனுபவித்து அதை ரசித்து ருசித்து அதை பல பேர்த்துக்கு சொல்லி அது நடந்ததை தான் இந்த இடத்த நம்ம பகிர்ந்துக்கிறோம். அப்ப நமக்கு 7ஆம் பார்வையா சந்திரனை குரு பார்த்துறாரா? சந்திரன் சிரராசியா இருக்காரா? ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி நம்ம தொழில் அமைக்கும் போது தொழில் வந்து ஸ்டெடி ஆயிரும், நிலையான தொழிலா அமையும். இதுக்கு 100% நான் வந்து உத்தரவாதம் கொடுக்குறேன். அப்ப இந்த அமைப்புக்கு நம்ம ஜாதக ரீதியா
இந்த லக்னம் நமக்கு ஃபேவரட்டா வருமா, இந்த ராசி நமக்கு ஃபேவரட்டா வருமா, இதுக்கு நமக்கு தாராபலம் சரியா இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக யாருடைய மனசையும் காயப்படுத்துகிற மாதிரி எண்ணம் இல்லை. இருந்தாலும் ஒரு சமீப காலமாக நம்மளுடைய சங்கத்துடைய குரூப்பில் ஒரு பதிவு ஒன்று வந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து, நான் எல்லா ஜோதிடர்கள்ட்டையும் ஜாதகம் பார்த்தேன், நான் எல்லா ஜோதிடர்கள்ட்டையும் ஜோதிடம் படித்தேன், நான் எல்லா தாராபலத்தையும் நான் யூஸ் பண்ணேன், ஆனால் எனக்கு எந்த தாராபலமும் வேலை செய்யலை, சம்பத்து தாரைங்கிறது ஒன்று இயங்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போவே வந்து என்னுடைய குழுவில் வந்து அதுக்கு நான் பதிவு செஞ்சேன். அடுத்தது நமக்கு அந்த கால நேரங்கள் வரும்போது அதை நம்ம பதிவு செய்யலான்னு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொரு ஜோதிடர்களும் நம்ம விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். நமக்கு ஆகாதவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வகுப்பு எடுத்தீங்கன்னா அவர் வந்து டைரெக்டாக, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வல்லரசு தினேஷ் தம்பி, பிருகபிரபாகரன் சார், இவங்கெல்லாம் யாராச்சும் வகுப்பு எடுத்தால் டைரெக்டாக கிளாஸுக்கு கட்டணத்தை கொடுத்துட்டு வகுப்பு போய் அட்டன் பண்ணுவாங்க, இவருடைய வகுப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த கிளாஸுக்கு போகாமல் தன்னுடைய மாணவரை அந்த கிளாஸுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. அனுப்பிச்சுட்டு அந்த ஜோதிடருடைய வகுப்பு எப்படி இருக்குது, இல்லை அந்த ஜோசியரை எப்படி ஜாதகம் பார்க்குறாரு அப்படின்னு ஜோதிடரை பரிசோதனை பண்ணுறது, இதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு வழியில் அந்த ஜோதிடரை வந்து அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், சரிங்களா? இது வந்து உள்நோக்கத்தில் இது பண்ணுறது. அப்போ நம்ம தான் அதை விழிப்புணர்வாக யார் யார் எந்தெந்த மாதிரின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பெண் வந்து சொல்கிறாங்க, எல்லாமே நான் படிச்சுட்டேன், எல்லாமே இது பண்ணிட்டேன்னு. ஆனால் என்ன பண்ணாங்க என்ன செஞ்சாங்கன்னு ஒன்றுமே சொல்லலை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்கிறேங்க, தாராபலன் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் சம்பத்து தாரை, இந்த சம்பத்து தாரையை இயக்கினால் பணங்காசு தங்கும் அப்படித்தானே நீங்கள் சொல்லுவீங்க. அது உண்மையா? இது உண்மைங்களா ஐயா? இப்ப ஐயா வந்து திருவாதிரை நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரக்கு 2வது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களை அல்லது புனர்பூச நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பேங்க்ல பணம் போடுறது, பணத்தை சேமிப்பு வைக்கிறது, இதெல்லாம் செஞ்சா பணம் சேரும் அப்படிங்கிறது உண்மைங்களா? நான் இல்லைன்னு சொல்றேன். நான் இல்லைன்னு சொல்றேன். அதைத்தானே அந்த பெண்ணு ஒரு சேனல்ல சொல்லுச்சு. அதுக்கு நாம விளக்கம் கொடுத்துருக்கணும்ல. சம்பத்து தாரையில எல்லா காரியங்களும் செஞ்சா சம்பத்து ஆயிருமா? அப்ப எப்படி ஜென்மத்தார, சம்பத்து தார, விபத்து தார, சேம தார, அடுத்தது என்ன 5வது பிரித்திங்கத்தார, சாதகத்தார, வதத்தார, மைத்திரத்தார, பரம மைத்திரத்தார, இந்த 9 தாரைகளாக பிரிச்சிருக்கிறோமா? அப்போ ஒவ்வொரு தாராபலனுக்கும் 3 நட்சத்திரங்கள் வருதா? ஜென்மத்தாரைக்கு அதிபதி யாரு? ஜென்மத்தார நம்ம என்ன, நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்மம், நம்ம நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருவாதிரைனா ராகுன்னு வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ஜென்மத்தாரைக்கு சூரியன் தான் அதிதேவதை. அப்ப இந்த சூரியனும் ராகுவும் நம்ம ஜாதகத்தில் பலமாக இருந்தால், ராசிக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் ராசிக்கு பார்த்துக்குங்க, உங்களுடைய ராசிக்கு, சாருடைய ராசிக்கு சந்திரனுக்கு கேந்திர திரிகோணத்தில் சூரியனும் ராகுவும் இருந்தால் அந்த ஜென்மத்தாரை இவருக்கு 100% சக்சஸ் கொடுக்கும். ஆமா, ராகு ஓகேங்களா? அப்ப திரிகோணத்துல பாருங்க, ராகுக்கு திரிகோணத்துல சூரியன் இருப்பார், சூரியனுக்கு திரிகோணத்துல ராகு இருப்பார்.
அப்ப இவருக்கு ஜென்மதார 100% வேலை செய்யுமா? ஐயா புரியுதுங்களா புரியலீங்களா? அப்ப சம்பத்து தாரை இயக்கணும்னா என்ன பண்ணணும்? ஐயா நீங்க என்ன நட்சத்திரம்? ரோகிணி நட்சத்திரம். ஓகேங்களா? ரோகிணி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் என்னங்கய்யா? மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் நம்ம வந்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், ஒரு பணம் சேமிச்சு வைக்கிறோம், சம்பத்து தாரையில் என்னென்ன சுபகாரியங்கள் செய்யறோமோ செய்யறோம். ஆனா அது ஃபெயிலர் ஆயிருது. அது 100% சக்சஸ் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இதைத்தான் ஒரு ஒரு சேனல்ல பேசி நம்ம ஜோதிடர்களை ஒரு அம்மா, அவங்களும் ஜோசியம் பார்த்துட்டாங்க, ஜோசிகார மாறிட்டாங்க, இருந்தாலும் நம்ம ஜோசியத்தை தப்பா பேசுறாங்க. அப்ப அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணும்ல. சம்பத்து தாரை இயக்கணும்னா என்ன பண்ணுங்க? சம்பத்து தாரைக்கு அதிபதி யாருங்க? அதிபதி. பொதுவா நம்ம எல்லாத்துக்கும் 2வது நட்சத்திரம் சம்பத்து தாரை, அது எதுக்கு ஒண்ணு வரும். ஆனா உண்மையாலும் சம்பத்து தாரைக்கு அதிபதி புதன். கை தட்டலாமா? அப்ப உங்க ஜாதகத்துல சந்திரனுக்கு கேந்திர திரிகோணத்தில் புதன் இருந்தால் இந்த சம்பத்து தாரை இயக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். ஓகேங்களா? புதன் நல்ல நிலைமையில இருந்தால் மட்டும்தான் இந்த சம்பத்து தாரை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். புதன் நல்ல நிலைமையில இல்லைன்னா சம்பத்து தாரையில என்ன கரணம் போட்டாலும் உங்களுக்கு காரியம் சக்சஸ் கொடுக்காது. இது எந்த அளவுக்கு உண்மை தம்பி சொல்லுங்க. புதன் சம்பத்து தாரைக்கு அதிபதி புதன். அப்ப உங்க சந்திரனுக்கு திரிகோணத்துல கேந்திரத்துல புதன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் சம்பத்து தாரையில செஞ்ச காரியம் கை கொடுக்கும். ஆனா நான் வந்து சம்பத்து தாரையில ஒரு காரியத்தை பண்ண ஃபெயிலர் ஆயிடுச்சு, இந்த ஜோசியம்லாம் பொய்ன்னு சொன்னா அது முட்டாள்தன்மை. சம்பத்து தாரையில் நான் ஒரு தொழில் தொடங்கினேன், நேரங்காலம்லாம் பார்த்து செஞ்சேன், எனக்கு தொழில் ஃபெயிலர் ஆயிடுச்சு, போன காரியம் ஃபெயிலர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது தவறு. அப்போ உங்க ஜாதகத்துல என்ன தாரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்தந்த கிரகத்தை எடுத்துக்கணும். இப்ப விபத்து தாரை, நீங்க என்ன நட்சத்திரமா? திருவாதிரை. சூப்பர். ஓகேங்களா? இப்ப பாருங்க எப்படி கலெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம் எதுக்குமா? பூசம். இப்ப சந்திரன் நின்றது திருவாதிரை, திருவாதிரைக்கு 3வது நட்சத்திரம் பூசம். அப்ப பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும்போது நீங்க பயணம் பண்ண மாட்டீங்க, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போவீங்க. இன்னைக்கு வந்து விபத்து தாரை, பள்ளிப்பாளையம் போலாமா வேண்டாமா, மாநாட்டுக்கு வேற கூப்பிட்டுருக்காங்க, ஐயோ போலாமா வேண்டாமா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உங்க ஜாதகத்துல விபத்து தாரைக்கு அதிபதி வந்து ராகு. இது உண்மையா போய்ங்களா? அப்ப தாராபலனுக்கு ஒவ்வொரு தாராபலனுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு, அதை நாம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்ப சம்பத்து தாரைக்கு புதன் நல்லா இருந்ததுன்னா சம்பத்து தாரையில செய்யற காரியங்கள் 100% சக்சஸ். அப்போ உங்க ஜாதகத்தை நீங்க பாருங்க. அடுத்து விபத்து தாரை ராகு. அப்ப சந்திரனுக்கு திரிகோண கேந்திரத்தில் ராகு இருந்தா உங்களுக்கு விபத்து தாரையில போனா எந்த ஒரு விபத்தும் நடக்காது. ஐயா உண்மைங்களா போய்ங்களா? அப்ப இதை நாம பார்க்கணும். இதே சந்திரனுக்கு 6, 8, 12 இருந்தால் அந்த விபத்து தாரையில பூச நட்சத்திரத்தில் போகும்போது கவனமாக, எப்படிங்க கவனமாக அதுக்கு உண்டான கோளாறு பதிகம் படிச்சுட்டு போகணும். எதுக்கு படிக்கணும்? விபத்து தாரைக்கு கம்பல்சரி நீங்க கோளாறு பதிகம் படிக்கணும். ஆனா இந்த விபத்து தாரையில தவிர்க்க முடியாத ஒரு காரியங்களா இருந்தா என்ன பண்ணணும்? கோளாறு பதிகம் படிச்சுட்டு ஒரு முறைக்கு 108 முறை படிச்சுட்டு நீங்க அந்த காரியத்தை பயணம் பண்ணலாம். சரிங்களா? இப்ப சேமதாரை, சேமதாரைனா 4வது தாரை. இப்ப இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வீடு அமைப்பு பண்றது, கிரயம் பண்றது, இதெல்லாம் சேமதாரையில செய்யும் போது அது நிலையா இருக்கும்.
இப்போ 4வது நட்சத்திரம் சேமதார. எனக்கு இந்த நட்சத்திரம் சேமதார நல்ல இது இருக்கு, ஆனால் ஒன்றுமே நடக்கலைன்னு சொன்னால் சேமதாரைக்கு அதிபதி யாரு? சேமதாரைக்கு அதிபதி குரு. அப்ப சந்திரனுக்கு கேந்திர திரிகோணத்தில் குரு இருந்தால் உங்களுக்கு 100% இந்த சேமதாரை வெற்றியை கொடுக்கும். ஓகேங்களா? இப்படி நாம ஒவ்வொரு தாராபலனையும் எடுக்கணும் போது இவ்வளவு அக்யூரேட்டா எடுக்கணும். அதுக்கு நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கால நேரங்களை கொடுக்கணும், அதுக்குண்டான உரிய கட்டணத்தையும் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இலங்கையிலேருந்து ஒரு ரெகுலராக எங்கிட்ட பார்த்துட்டு இருக்கவங்க தான் ஒரு வாடிக்கையாளர் ஃபோன் பண்ணி பார்த்தாங்க. நான் வந்து ஒரு ஜாதகத்துக்கு 2000 ரூபா வாங்குறேன், குடும்ப ஜாதகத்துக்கு 5000 ரூபா வாங்குறேன். ஆனால் அவங்க ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இந்த டைம் 5000 ஏதாவது கம்மி பண்ண முடியாதுங்களான்னு கேட்டாங்க. ஏம்மா வருஷம் வருஷம் நீங்கள் அது தானே கொடுப்பீங்க, நானும் என்ன எச்சு பண்ணிட்டேன்னா ஜாதகம் பார்க்குறதுக்கு இது தானே கேட்க போகிறேன்னு. இன்னைக்கு எங்கள் நாட்டில் 1 கிலோ தக்காளி 800 ரூபா. இன்னைக்கு 1000 ரூபா உங்களுக்கு நான் பணம் அனுப்பணும்னா நான் என் அக்கௌண்ட்டில் 2400 ரூபா உங்களுக்கு கட்டணும். அப்போ தான் உங்களுக்கு 1000 ரூபா வரும். அப்போ 5000 ரூபா கட்டணும்னா எவ்வளோ அவங்க கட்டணும் சொல்லுங்க? 1000க்கு 2000 ரூபான்னா 5000க்கு எவ்வளோ வச்சுங்க? அவ்வளவு பணத்தை நாங்கள் கட்டினாதான் உங்களுக்கு 5000 ரூபா வந்து சேரும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம ஈழத்தமிழர்களுக்கு மாதத்தில் முதல் தமிழ் மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இலவசமாக நான் அவங்களுக்கு ஜோசியை பார்க்குறேன். அங்கே இருக்கவங்களும் நம்ம தமிழர்கள் தானே, அவங்களே வறுமையில் இருக்காங்க, அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க. ஜோசியம் பார்க்க வரவங்க எல்லாரும் நல்ல நிலைமையில் இல்லை, சில பேர் கஷ்டத்துலேயும் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து அப்போ என்ன பண்ணுறோம், ஒன்று நம்ம கட்டணத்தை நிர்ணயம் பண்ணணும். அந்த 2000 ரூபாங்கிறது நான் வந்து சந்திரனை தான் எடுத்திருக்கேன், புரியுதுங்களா? 5000 ரூபாங்கிறது நான் புதனை தான் எடுத்திருக்கேன். ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தாலும் 4 பேர் இருந்தாலும் 5000 ரூபா தான். அப்போ ஒரு ஜாதகத்துக்கு என்ன ஆகுதுங்க, 1000 ரூபா கணக்கு தான் வரும். அதே ஒரு ஜாதகம் பார்த்தாலும் 2000 ரூபா வாங்கணும். அப்போ சந்திரனையும் புதனையும் தான் என்னுடைய ஃபீஸாக நான் வச்சுருக்கேன். அப்போ ஒவ்வொரு ஜோதிடர்களும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸை வந்து நிர்ணயம் பண்ணுறதுக்கு காரணமே இந்த இதுதான். இப்போ நீங்கள் வந்து திருமணத்தையும் பார்த்தாச்சு, அடுத்தது தொழிலுக்கு உண்டானது பார்த்தாச்சு, வாகனத்துக்கு உண்டானது பார்த்தாச்சு. அடுத்தது உங்களுக்கு என்ன வேணும்? லாபம் வேணும்ல. லாபம் வேணுமா வேண்டாமா சொல்லுங்க? இப்போ நான் சொல்றது எல்லாமே ராசிக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், லக்னத்துக்கு நான் சொல்லல, சரிங்களா? இப்போ நீங்க எல்லாரும் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு 11வது ராசி எந்த ராசி வருது? அந்த ஓரையில் லாபம் வர மாதிரி ஒரு காரியத்தை செய்யுங்க. இப்போ ஐயா வந்து மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். இப்போ வந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் மேசம் 11. செவ்வாயோடைய ஓரை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா பகையாக வரும், புதனுக்கும் செவ்வாய்க்கும் பகைமோ. ஆனால் மிதுன ராசிக்காரங்க செவ்வாய் ஓரையில் வரும்போது ஒரு பணம் கேட்டாவோ அல்லது ஒரு பணம் வர வேண்டி இருந்தாலும் கட்டாயம் வரும். இந்த இடத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம நரேன் சார் வந்து விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம். இவருக்கு லாபம் வரணும் அப்படின்னோம்னா கன்னிராசிக்காரங்க மூலியமா லாபம் வரும். அப்போ நான் கன்னிராசிக்காரனா எத்தனை சண்டை வந்தாலும் அவருக்கும் நமக்கும் ஒரு அந்யோன்யம் நடக்குதுங்களா? அப்போ சந்திரன் கன்னிராசிகளை பயணம் பண்ணும்போது அவர் ஒரு லாபகரமான ஒரு வேலையை செஞ்சா, இப்போ கன்னிராசியில் சந்திரன் வரும்போது பூபதிராஜன் சார் அக்கௌண்ட்ல பணம் போட்டு விடுங்க அப்படின்னா பணம் கிடைச்சிடும்.
சரிங்களா? இவர் எப்ப பார்த்தாலும் மிதுனத்தில் இருக்கும்போது கேட்பாரு. அவருக்கு 8வது ராசி யூஸ் பண்ணுவாரு. அப்ப புதன் வர வரும்போது 11 புதன். சரி, இங்க பாருங்க, இதுல டபுள் இது வரும், 2 பாவகம் வரும். அப்ப 8ஆம் பாவகம் வேலை செய்யும், 11ஆம் பாவகம் வேலை செய்யும். அப்ப ஒரு ஓரைய ஒரு ஓரை எத்தனை மணி நேரங்க? சரிங்களா? அப்ப 30 நிமிஷம், ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் மிதுனத்தை எடுத்துக்கங்க, 2வது 30 நிமிஷம் கன்னி எடுத்துக்கங்க. இப்ப இவரு ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டோம், 2வது 30 நிமிஷம் மேசத்தை எடுத்துக்கிட்டோம். அப்ப அந்த டைம்ல ஒரு கிளைண்ட் பணம் போட்டு விடுங்க, கரெக்டா போட்டு விட்டுருவாங்க. புரியுதுங்களா? இந்த இடத்தையே நம்ம ப்ரூவ் பண்றோம். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும், இப்ப நீங்க பயணம் பண்றீங்க, ஒரு தொழில் ரீதியா இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்க ஃபாரினே கூப்பிடுறாங்க, கரெக்டா 7வது ராசியோ அல்லது 11வது ராசிலேயே நீங்க பயணம் பண்ணுங்க, அந்த பயணம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நான் சொல்றது ராசிக்கு. ஓரையும் அதே தான் சொல்றேன். உங்களுக்கு 7வது ஓரை 11வது ஓரை எந்த கிரகத்துடைய ஓரையா இருந்தாலும் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப லாபத்துக்கு சொல்லியாச்சு. அடுத்து நம்ம என்ன சொல்லணுங்க? அருமையா ஐயா சொன்னாங்க. எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. பகல்ல பிறந்தவனை பகல்ல பிறந்த குழந்தைங்களை எப்ப படிக்க வைக்கணும்? அதிகாலையில படிக்க வைக்கணும். நைட்ல பிறந்த குழந்தைங்களுக்கு நைட்ல படிக்க வைக்கணும். அப்ப பிறந்த நேரத்தை பாதி பகலாவும் பாதி இரவாவும் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சா அந்த குழந்தைக்கு நல்ல படிப்பு வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கல்வினா என்ன பாவத்தை எடுக்கிறோம்? ஆரம்ப கல்வி 2ஆம் பாவகம், அதுக்கடுத்து 4ஆம் பாவகம், அதுக்கடுத்து 9ஆம் பாவகம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது உயிர் படிச்சு முடிச்சு அதுக்கு மேல படிக்கிறது என்னங்க? 5ஆம் பாவகம். சரிங்களா? அப்ப இந்த 5ஆம் பாவகம் தானே பூர்வ புண்ணியம். அப்ப இந்த 5ஆம் பாவகத்துடைய ஓரை வரும்போது அந்த குழந்தையை படிக்க சொல்லலாமா? சொல்லுங்க. அப்ப 9ஆம் பாவகத்துடைய ஓரை வரும்போது அந்த குழந்தைக்கு படிப்பு சொல்லி தரலாமா? சரிங்களா? இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் சார்பாகவும் ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் சார்பாகவும் நிறைய விஷயங்களை கொடுப்போம்.